already we have learned about set. Set is a collection of well-defined objects. So set elements எல்லாம் set bracket, இந்த set bracket குள்ள தான் நம்ம represent பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு already தெரியும். In this video we are going to learn about the symbol belongs to and the symbol of subset. So first belongs to na enna, does not belongs to na enna nu paakalam. Ipo I am assuming one set A is equal to 1 2 3 4 5. Ipo what are the elements of the set A? The elements of the set na enna elements ulla irukku, each element தான் நம்ம elements of the set A ன்னு சொல்லுவோம். So what are the elements of the set A? 1 2 3 4 5. இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் இந்த செட் ஏக்குள்ளே இருக்குது. ஸோ ஐங்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் 1 பிலாங்ஸ் டு ஏ. ஸோ திஸ் இஸ் வேர் வி யூஸ் த சிம்பிள் பிலாங்ஸ் டு 1. 3ங்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட்டில் இருக்கா? இருக்குது. ஸோ 3 பிலாங்ஸ் டு ஏ. ஸோ வாட் இஃப் ஐ ஆஸ் 6, டஸ் 6 பிலாங்ஸ் டு ஏ ஆர் நாட்? இப்போது 6ங்கிற எலிமெண்ட் ஏங்கிற செட்டில் இருக்கா? இல்லை. ஸோ 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. So this is what the meaning of belongs to and does not belongs to. Belongs to symbol எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு எலமெண்ட் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா. 5 ஏக்குள்ளே இருக்குது, 4 ஏக்குள்ளே இருக்குது. 5 belongs to the set A, 4 belongs to the set. So each and individual எலமெண்ட்டை செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த எலமெண்ட் ஏல இருக்கா, ஏங்கிற செட்டில் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லும்போது will say it as belongs to, or இல்லைன்னா does not belongs to சொல்லுவோம். Or else we can also say that இப்போது பிங்கிற ஒரு செட் எடுத்திருக்கேன். அந்த பிங்கிற செட்டில் 4 5ன்னு 2 எலிமெண்ட் தான் இருக்குது. ஏங்கிற செட்டில் 5 எலிமெண்ட் இருக்குது. 1 2 3 4 5 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போது 2 செட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது பியில் இருக்கிற எலிமெண்ட் 4ம் ஏல இருக்குது, பியில் இருக்கிற எலிமெண்ட் 5ம் ஏல இருக்குது. ஸோ இப்போ கேன் சே த செட் பி பிலாங்ஸ் டு ஏ சொல்லலாமா? எஸ், பிகாஸ் த எலிமெண்ட்ஸ் இன் பி ஆர் தேர் இன் த செட் ஏ. ஸோ பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருக்குது. தட் இஸ் வேர் வி யூஸ் சப்செட். சப்செட்னா ஒரு செட், 2 செட் இருக்குது என்கிட்ட. ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. பியோட செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது வி கேன் ரைட் திஸ் ஆஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. வி கேன் ரைட் இட் ஆஸ் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதாவது வாட் டஸ் திஸ் ரெப்ரசென்ட்? இப்போ உங்ககிட்ட இது எதுவுமே கொடுக்கல, இந்த நம்பர் எதுவுமே நான் கொடுக்கல. பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, எனக்கு நீ 2 செட் எழுது அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? பின்னு ஒரு செட் இருக்குது, ஏன்னு ஒரு செட் இருக்குது. நமக்கு என்ன எலமெண்ட்ஸ்லாம் தெரியாது. ஆனால் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ ஏ பிக்கு என்ன? பி ஏக்கு சப்செட்னா ஏ பிக்கு சூப்பர் செட். ஸோ பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருக்குது. ஸோ பி இஸ் கால்ட் ஆஸ் சப்செட் ஆஃப் ஏ. இப்படி ஆப்போசிட்டாக எப்படி படிப்போம்? ஏங்கிறது சூப்பர் செட் ஆஃப் பி, அதாவது ஏ இஸ் கண்டெய்னிங் த எலமெண்ட் ஆஃப் பி. ஸோ ஏ இஸ் கால்ட் ஆஸ் சூப்பர் செட் ஆஃப் பி. ஓகே, இந்த சப்செட்லேயே வி ஹாவ் 2 வெரைட்டிஸ். ஒன் இஸ் ப்ராப்பர் சப்செட் அண்ட் அனதர் ஒன் இஸ் இம்ப்ராப்பர் சப்செட். ஸோ வாட்? ஓகே, சப்செட்டில் 2 வெரைட்டிஸ் இருக்குது, ப்ராப்பர் சப்செட் அண்ட் இம்ப்ராப்பர் சப்செட். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்பர் சப்செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னா, சப்செட்னாலே என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு சப்செட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசிடிஇ, ஒய் இஸ் ஈக்குவல் டு சி கமா டி. இது வந்து y இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஒயில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸில் இருக்குது. ஸோ ஒய் இஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ். இதை வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம். இந்த சப்செட் எப்போ நம்ம இம்ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம்? ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம். எக்ஸ், வி நோ தட் எக்ஸ் இஸ் பிசிடிஇ. இசட்னு ஒரு செட் இருக்குது, பிசிடிஇ. இப்போது இதை நான் எப்படி சொல்கிறது? இசட் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் இசட். ஸோ ஒன் இஸ் கண்டைன்ட் இன் அனதர். Both act as subset and both act as superset. So this called as improper subset. So improper subsetனா என்னவா இருக்கும்னா எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருக்கும். 2 சப்செட், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இப்படி இருந்தால் அது பேர் இம்ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட். இப்போ இம்ப்ராப்பர் சப்செட்னா எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இம்ப்ராப்பர் சப்செட். அப்போ ப்ராப்பர்னா என்ன? எக்ஸாக்ட்லி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் ப்ராப்பர். LMNO. இப்போ இதோட ப்ராப்பர் சப்செட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, வெறும் L மட்டும் இருக்கலாம், வெறும் M மட்டும் இருக்கலாம், இல்லை L, M இருக்கலாம், L, M, N இருக்கலாம், இல்லை O மட்டும் இருக்கலாம். ஆனால் என்னவா இருக்கக்கூடாது?
எல் கமா எம் கமா என் கமா ஓ எல்லா எலமெண்ட்ஸும் மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எலமெண்ட் கம்மியாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ப்ராப்பர் சப்செட். இம்ப்ராப்பர் சப்செட்னா எக்ஸாக்ட்லி ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா, எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் சப்செட். ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறது ப்ராப்பர் சப்செட். 1 or 2 எலமெண்ட்ஸ் குறையலாம். ஆல்சோ எம்டியாக கூட இருக்கும். ஒரு எம்டி செட் எடுக்கிறேன், சாரி, ஆல்சோ எம்டியாக கூட இருக்கும். ஒரு எம்டி செட் எடுக்கிறேன்னா அதுவும் இஸ் அ சப்செட் ஆஃப் every set. Empty set, you already know that empty set is a subset of every set. எந்த செட் எடுக்கிறீங்கனாலும் அதில் empty set வந்து சப்செட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு செட் எடுக்கிறேன் நான். we take a set x is equal to m. x is equal to m னு ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. what are the possible proper subsets? ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னென்னலாம் என்னால் எடுக்க முடியும்? ஸோ இதில் ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னெல்லாம் எடுக்க முடியும்? ஒன் திங் ஐ கேன் டேக் இஸ் எம்டி செட் அண்ட் அதர் திங் இஸ் எம் மட்டும்தான் இருக்குது. நான் எம்டி செட் எடுக்கலாம், அதை விட்டால் வேறு சான்ஸ் ஐ ஹாவ் ஒன்லி எம். ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரிவியல் சப்செட். In this case it is called as trivial subset. So 3 தான் நமக்கு பார்த்துருக்கோம்.